திருச்செங்கோட்டில் பாண்டி புலவர் அப்படிங்கிறவர் புராண சாஸ்திரங்களில் பெரும் புலமை பெற்று விளங்கினார். அவரோட அறிவு திறனால் மிகுந்த புகழடைந்தார். பாண்டியின் புகழும் திறமையும் அவரோட ஆணவத்தை வளர்த்தது. பல ஊர்களுக்கெல்லாம் சென்று அவர் பண்டிதர்களை வாதத்தில் வென்று வந்தார். இறுதியில் உள்ளூரில் வாழ்ந்த முருகர் அடியவரான குணசீலர் அப்படிங்கிறவர்கிட்ட பாண்டிப்புலவர் சாஸ்திர விவாதத்தில் ஈடுபட்டார். நாகமலை என்ற பெயர் பெற்ற திருச்செங்கோடு தலத்தில் வாழும் பாம்புகள் ஏன் படமெடுத்து ஆடுவதில்லை அப்படின்னு சொல்ல பொருள் கொண்ட ஒரு கவிதையை புலவர் வேடிக்கையாக பாடினார். கவிதையோட அடுத்த 2 வரிகளை பாண்டி புலவரால் சொல்ல முடியலை. அந்த நேரத்தில் முருகவேல் மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனை அந்த இடத்திற்கு வர்றாரு. நாகமலையின் மீது எழுந்திருக்கும் முருகனோட வாகனமான மயில் கொத்திவிடும் என்ற பயத்தினால நாகங்கள் அங்கே படம் எடுப்பதில்லை அப்படின்னு கவிநயம் சொட்டு சொட்ட முருகர் பதில் சொல்கிறார். குணசீலரை இவ்விவாதத்தில் வென்றவர் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் முருகவேல். வந்தது முருகனே அப்படின்னு அங்கே இருந்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க. பாண்டி புலவரோட கர்வமும் கரைஞ்சு அவர்கிட்ட அடக்கமும் குடிகொண்டது. இறைவன் மனிதர்களோட தலைகணத்தை இறக்கச் செய்வார். அடியவருக்கு இறங்கி அவர்களை பெருமையடைய செய்வார்.